இல்ல வீரதீர சூரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, விக்ரமுடைய முந்தைய படங்களை விட இந்த படத்துக்கு வந்து ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்கு. அதான் ம். வணிக ரீதியிலும் இந்த படம் வெற்றி பெறும்ங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திய படமா இருக்கு. நீங்க ஓகே. தங்கலான் படத்த பார்த்தீங்கன்னா, இந்த படம் வித்தியாசமான படம். ஆமா. விக்ரமுக்கு வித்தியாசமான படம். விக்ரம் வந்து வித்தியாசமா நடிச்சிருப்பார் அப்படிங்கிற எண்ணத்தை தான் அந்த தங்கலான் குடுத்தது. ஆமா. ஆனா வீரதீர சூரனை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் வந்த அந்த ப்ரோமோ மெட்டீரியல்லாம் பார்க்கும்போது, இது கமர்ஷியலாவே பெரிய அளவுல போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை குடுத்திருக்கு. ஸோ அந்த நம்பிக்கை தயாரிப்பாளர்களுக்கும் இருக்கு. ஓகே. ஸோ அதனால தான் அவ்வளவு போராட்டத்துக்கு இடையில் அந்த 27ஆம் தேதி அந்த படத்த ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, அந்த படத்தின் மீது நெறைய பஞ்சாயத்தெல்லாம் இருக்கு. மொத்தத்தில பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு கமர்ஷியலாக விக்ரமுக்கே ஒரு பெரிய வெற்றி படமா இருக்கும். ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா, விக்ரம் வந்து எந்த வெற்றியும் கொடுக்காமலே ரூ. 50,00,00,000 சம்பளம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ம். ஸோ அவர் கேட்கிற 50,00,00,000க்கு நியாயம் சேர்ப்பது மாதிரியான ஒரு வெற்றியை இந்த படம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.